நம்ம அனைவருக்குமே வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட வேண்டுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த வேண்டுதல்கள் சிறப்பாக நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஆலய வழிபாடு தான் போயிட்டு வர்றோம். அந்த வகையில் நம்ம வேண்டுதல்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே விரைவாகவே நடக்கணும் அப்படின்னா ஒரு அருமையான பரிகாரம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சௌமிய நாராயண பெருமாள் சந்நிதியில் மாசி மகத்தன்று தெப்பத் திருவிழா நடக்குங்க. அந்த தெப்பத் திருவிழாவில் எல்லாருமே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது வழக்கம். அப்போ நம்ம போய் அந்த கோயிலில் அந்த விளக்கேற்றிருக்காங்க இல்லைங்களா, அந்த விளக்கில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு நமக்கு அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை மனதார நினைத்து விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா விரைவாகவே நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும். வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்பு அடுத்த வருடம் வரக்கூடிய மாசி மகத்தன்று இன்னொரு விளக்கு கூடவே வாங்கிட்டு போய் அந்த தெப்பத் திருவிழா நம்ம கலந்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்கும் நம்ம ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறோம். அதன் மூலமாக நமது பாவங்கள் குறைக்கப்பட்டு புண்ணியங்கள் சேரும். இந்த மாசி மக திருவிழாவுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, சூரியன் வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு. கும்பராசியில் சூரியன் இருந்து வலிமையான கிரகங்களை ஒன்றுக்கொன்று பார்வை செய்யும்போது நம்மளோட வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க. அதனால் மாசி மாதம் தெப்பத் திருவிழா எந்த கோயில் நடந்தாலும் நம்ம கலந்துக்கலாம். முக்கியமாக திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனைக்காக அந்த விளக்கு எடுத்துகிட்டு வைக்கிறது மறந்துடாதீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.